என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுவின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்க ஒரு மனநிலையில் யோபு அந்த இடத்தில் காணப்பட்டிருப்பார் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? உடலெல்லாம் கொடிதான வியாதிகள், தன் சொத்து சுதந்திரங்கள் அத்தனையும் இழந்து போன ஒரு நிலை, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய அருமையான 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் பறிகொடுத்து விட்ட பரிதாப ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் அவர் எவ்வளவாய் மனமுடைந்து போயிருப்பார் என்று சொல்லி நிதானித்து பாருங்கள். நிச்சயமாய் அதை நம்மால் நிதானித்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு கொடிதான பாடுகள் வழியாய் கடந்து போன யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதலை ஏறெடுத்தார். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, நீ கண்ணீரின் பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். மிக கொடிதான பாடுகளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கலாம். உன் சரீரத்தில் பல பலகீனங்கள் காணப்படலாம். ஆனால் இதன் நடுவில் நீ மற்றவர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி நீ பார்க்கிறாய் என்று சொன்னால் நீ மெய்யாகவே விசேஷமானவன், விசேஷமானவள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலகீனமான வேலைகளிலும் மனம் உடைந்து போன சமயத்திலும் மற்றவர்களுக்காக ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். அவர்களுக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் காணப்படும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் உள்ளத்தை ஊற்றி மற்றவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பி. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையிலும் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.